அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நமது முன்னோர்கள் அன்றே சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே போல தையும் பிறந்து விட்டது. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வழியும் கிடைத்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடிய திமுக என்கின்ற கடும் பாறையை தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற நெம்புகோல் உதவியுடன் அந்த கடும் பாறையை அப்புறப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் தயாராகி வருகின்றோம் என்பது நாம் காண முடிகிறது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற அழகா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுதான் திருவள்ளுவர் ஐயா சொன்ன வாக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, பாஜகவை நான் ஏன் ஆதரிக்க வேண்டும், தாமரைக்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும், பாஜக எங்கு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு காலத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவரும் இன்று பாஜக இல்லாத இடமே கிடையாது. பட்டி தொட்டி எங்கும் பாமர மக்கள் இல்லம் தோறும் மோடிஜி ஐயா இருக்கார். தாமரை இருக்கிறது, பாஜக இருக்கிறது, பேராதரவு தர மக்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் செலுத்துகின்ற வரிப்பணம் நமக்கு என்னவாக திருப்பி கொடுக்கின்றது அரசாங்கம்? இப்படியெல்லாம் சில பேர் கேள்வி கேட்டாங்க. மோடிஜி ஐயாவுடைய ஆட்சியாளர் சாதனைகளெல்லாம் நாம் பட்டியலிடவே முடியாதுங்க. அதெல்லாம் பேசினா மணிக்கணக்கில் மேடை போட்டு பேசணும். குறிப்பு சொல்லப்போனால் இந்த 11 ஆண்டு ஆட்சியில் பொற்கால ஆட்சிங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சூறையாடப்பட்ட நமது பாரத தேசத்தை பிரிவினையிலிருந்து காப்பாற்றி நமது பாரத தேசத்தையும் பாரத மக்களையும் நேசிக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவன் நமது மோடிஜி ஐயா அவர்கள் மட்டுமே. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறாருங்க. சாதாரண உழைப்பில்லைங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறார். தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும். திமுக கொடுப்பது மட்டும்தாங்க வாக்குறுதி, பாஜக கொடுப்பது தேர்தல் வாக்குறுதி அல்ல, அது நலத்திட்ட அறிவிப்பு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேர்தல் சிந்தனையில் இருப்பது திமுக மட்டும்தான். எப்படா தேர்தல் வரும்? நம்ம ஊரில் சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு சின்ன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள் எல்லாங்க. உண்மை வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி, உண்மை வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்னாடி பொய் ஊரை சுற்றி வலம் வந்து விடுமாம், பொய் ஊரை சுற்றி வலம் வந்து விடுமாம். அப்படித்தான் தமிழ்நாட்டில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2 நபர்கள் இருக்கார்கள். பொழுது விடிஞ்சா போதும் இந்த 2 ராசாக்களையும் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. வண்டியை தூக்கிட்டு ஊராக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்குங்க? பொய் சொல்கிறதுக்கு. பொய் சொல்லியே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் 2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உலக நாடுகளை மிரண்டு போய் கிடக்குதுங்க. எப்படா இப்படி ஒரு மாநிலம் வந்து இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுக்குதுன்னு உலக நாடுகளை மிரண்டு போய் கிடக்கலாம் கொடுத்தாங்க. அதை பிரித்து படிக்கும்போது தெரிஞ்சதுங்க, காளி பெருங்காய டப்பா. என்னங்க, அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அத்தனையுமே காளி பெருங்காய டப்பா. காளி பெருங்காய டப்பா மூடி திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள சமாச்சாரம் ஒன்றும் இருக்காதுங்க, வெறும் வாசனை மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வரக்கூடிய 2026 தேர்தலுக்குமே திமுக தயாராகிட்டு இருக்குதுங்க வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு. ஆனால் பாஜக அப்படி செய்யலைங்க. பாஜக கொடுப்பது மக்கள் நல திட்டங்களை தான் அறிவிக்கிறாங்க. மக்கள் நல திட்டங்கள். மோடிஜி ஐயா சொன்னால் செய்வார், மோடிஜி ஐயா சொல்ல மாட்டார், செய்வார். அப்படி செஞ்ச அந்த 11 ஆண்டு கால சாதனை பட்டியலில் ஒரு சில துணுக்குகள் மட்டும் கூட்டிட்டு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு UPI பண பரிவர்த்தனைகள், 25 எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 9 புதிய IIT கல்லூரிகள், 9 புதிய IIM கல்லூரிகள், 15 புதிய IIT கல்லூரிகள், 12 கோடி கழிப்பறைகள், ஆர்டிகல் 370 370வது பிரிவு சட்டம் அகற்றம், காஷ்மீர் காப்பாற்றப்பட்டுள்ளது, 3.5 கோடி இலவச வீடுகள், 100 புதிய விமான நிலையங்கள், 40 லட்சம் கோடி முத்ரா கடன்கள் பெண்கள்
தொழில் புரிவதற்காக 40 லட்சம் கோடி முத்ரா கடன்கள், 2.25 லட்சம் கிலோமீட்டருக்கு கிராமப்புற சாலைகள், 13 கோடி வீடுகளுக்கு குழாய் நீர் மூலம் குடிநீர் வசதி, 80,000 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள், அயோத்தியில் ஸ்ரீ ராமர் ஆலயம், ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி உச்சவரம்பு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திய விபிஜி ராம்ஜி என்கின்ற திட்டம், இலவச எரிவாயு சிலிண்டர், ஜிஎஸ்டி வரி குறைப்பு சீர்திருத்த நடவடிக்கை, இதெல்லாம் எப்படிங்க வெறும் 11 ஆண்டு காலங்களில். இதுதான் நமது உண்மையான பாரதம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நமது பாரதத்தை என்ன நினைச்சாங்க? துண்டு துண்டா பிரித்து பிரிவினையை ஏற்படுத்தி மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு இருந்தாங்க. இதற்காகத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பாஜகவை ஏன் ஆதரிக்க வேண்டும், தாமரைக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற இந்த கேள்விக்கு இது சின்ன ஒரு உதாரணம் தானுங்க. இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் என்னமோ பெரிய தமிழர்கள் அப்படின்னு சும்மா அப்படியே கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம மோடிஜி ஐயா உலக நாடுகள் பூரா தமிழையும் பெருமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் நமது மோடி ஐயா வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற போது அங்கு உரையாற்றியது என்ன தெரியுமா? உலகிலேயே மிகப்பெரிய மூத்த மொழி தமிழ் மொழி, உலகிலேயே மிகப்பெரிய மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த மொழி எங்கள் பாரத தேசத்தில் உள்ளது, இதை நான் பெருமையுடன் சொல்கிறேன் என்று சொன்னவர் நமது மோடி ஐயா. இதற்கு மேல் தமிழையும் பெருமைப்படுத்த இந்த பிரபஞ்சத்திலேயே ஒருத்தரும் கிடையாது. ஆகவேதான் நமக்கு கிடைத்த பாரத அன்னை கண்டெடுத்த மிகப்பெரிய பாரத பொக்கிஷம் நமது மோடி ஐயா. இந்திய ராஜாங்கத்தின் மாமன்னன், பாரத பேரரசின் சக்கரவர்த்தி, உலகின் விஸ்வகுரு, ராஜ ரிஷி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் புகழ் என்றென்றும் ஓங்கட்டும். அவருடைய கரங்களை மேலும் வலுப்படுத்துவோம். ஜெய் ஜெய் பாரத் மாதா, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.